சமீபத்துல ஒரு திருநர் சமூகத்த சேர்ந்தவர், "நீங்க எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சதுனால, உங்களுடைய கால்கள கழுவி குடிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இங்க யாருடைய காலையும் யாரும் கழுவி குடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க ஜனநாயகத்துல யார வேணாலும் விமர்சிக்கலாம். கலைஞர் அவர்கள விமர்சிக்கலாம். டிஎம்கே ஆட்சிய விமர்சிக்கலாம். ஆனா, விமர்சிக்கணுன்றதுக்காக வரலாற்ற மறக்கக்கூடாது. நெறைய இடத்துல முதன் முறைகள இந்தியாவுல கொண்டு வந்தது அவர்தான் நம்ம கேட்டிருப்போம். அதுபோல 2008ல இந்தியாவிலேயே முதல் முறையா திருநங்கைகளுக்காக நலவாரியம் அமைக்கப்பட்டுச்சு. அதற்கு முன்னாடி பல திருநர்கள் அடையாள அட்டை வாங்க முடியாம, அரசு ஆவணங்கள்ல அவங்களுடைய பெயர்கள சேர்க்க முடியாம, சமூகம் ஒதுக்கிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அந்த நிலைமைய மாற்றத்துக்கு திமுக அரசு அதிகாரப்பூர்வமாக களமிறங்குச்சு. அதனால எல்லா பிரச்சனைகளும் மாறுச்சா? இல்ல. இன்னமும் சில திருநர்கள் பல சவால்கள அவர்களுடைய வாழ்க்கையில சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த முதல் படிய மறக்க முடியுமா? இன்னைக்கு திருநர்கள நம்ம நிறைய துறைகள்ல பார்க்கிறோம். சிங்கப்பெண் அதிரடி படையில கூட ஒரு திருநர் இடைப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் போட்டாங்க. அந்த மாற்றம் ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. அதற்கு அடித்தளம் வகுத்தவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள். சமூகம் கதவு மூடின இடத்துல அரசின் கதவை திறந்தவர் தான் கலைஞர். அந்த கதவின் வாயிலாக தான் இன்னைக்கு பல திருநர்கள் சாதனையாளர்களாக நிற்கிறாங்க. திருநர் சமூகத்துக்கு கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பு, வீட்டு வசதி மற்றும் குடியிருப்பு வசதிகள், மருத்துவ வசதிகள் போன்ற பல நலத்திட்டங்களை வழங்கின கலைஞர் அவர்களை விமர்சிக்க விரும்புனா விமர்சிங்க. ஆனா அவர் செய்த மாற்றங்களை மறக்காதீங்க.